பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த டேம் எங்க வருதுன்னா, இங்க டேமே வந்து நியூ டெஸ்டமெண்ட்ல தான் வந்துட்டு இருக்கு. நியூ டெஸ்டமெண்ட் இயேசு கிறிஸ்து பிதான்னு சொல்றாரு. பிதாங்கிற டேம், பிதாங்கிற டேம் வர்றதுக்கு காரணங்கிறது என்னங்கிறதுக்கு அது நிறைய ஆழமான காரியங்கள் வந்து இருக்கு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணுங்க. பைபிள் வந்து கிளியராக சொல்லுது அவர் ஒருவரே. அப்படின்னா அதை நீங்க பேசிக்கா வச்சுக்கிடணும். தேவன் ஒருவரே, அந்த கர்த்தா தான் வந்திருக்காருங்க. பழைய ஏற்பாடு ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்கு, எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கு. இதா பார்க்கும்போது அவர் தான் இவருங்கிற சொல்லிட்டு இருக்கு. அதை நீங்க பேஸ்மெண்டா வச்சுட்டு தான் அப்படின்னா இவர் எதுக்கு பிதாவை நோக்கி ஜெபித்தாருன்னு பார்க்கணும். இவர் பிதாவை நோக்கி ஜெபித்தார், அதனால இந்த பேஸ்மெண்டே தப்பு நீங்க பார்க்க கூடாது. ஏன்னா பேஸ்மெண்ட் கிளியராக என்ன சொல்லுது, உன் தேவன் தான் ஒருவர் தான், அவர் தான் கர்த்தர், தேவன் ஒருவரே ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் சொல்லிட்டு இருக்கு. பேஸ் பேஸை வச்சுட்டு தான் அப்படின்னா ஒருவர் தான், இவர் ஏன் அவரை நோக்கி ஜெபித்தார் அப்படின்னு பார்க்கணும். இவர் அவரை நோக்கி ஜெபித்தார், ஆனால் இவர் ஒருவர் இல்லை, இவர் திருத்துவர் நீ வச்சானா நீ தொலைஞ்ச. அதனால் தயவு கூர்ந்து ஒவ்வொருத்தரும் நீங்க மனம் திரும்பி தேவன் ஒருவரே நினைஞ்சு அவர் தான் உங்களுக்காக வந்து ரத்தம் செஞ்சிருக்கிறார். அவர் வராம அவர் மேல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு அப்படின்னா அவர் எப்படி கடவுளாக இருப்பாரு? அந்த ஒரே ஒரு கடவுள், சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக மாம்சத்துல வந்து மறைத்திருக்கிறார். மகிமை. அதனாலதான் எல்லா நாவுகளும் அவரை தீர்த்து பாடுகின்றன. இப்ப இஸ்லாம்கிட்ட நீங்க ஓகே, இப்ப முஸ்லீம்கிட்ட நீங்க இஸ்லாம்காரங்கிட்ட ஒரே ஒரு கேள்வியை கேட்டுடலாம், ஒரு கேள்வியில தான் சோழி முடிஞ்சிருவாங்க. நீ உங்களை கடவுள் கடவுள்னு சொல்றிய, உனக்கு ஒரே ஒரு கடவுள் இருக்காங்க, ஒரே ஒரு அல்லா இருக்கான்னு நீ சொல்ற. அந்த அல்லா நீ படுற பாடம் மேல இருந்து பார்த்துட்டு தானடா இருக்கான். அந்த அல்லா உனக்காக அந்த உலகத்துல இருந்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு மறிச்சானா? நீ படுற பாடம் மேல இருந்து பார்த்துட்டு இருக்க அல்ல, நீ படுற பாடம் மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கானா, அவன் எப்படி உனக்கு கடவுளாக இருக்க முடியும்? அந்த இதுலயே அவங்க சாப்டர் க்ளோஸ். அப்படின்னா நம் தேவன் வேதம் வந்து என்ன கூறுகிறது, ஒரே ஒரு கடவுள், அவர் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கல, அவரது உள்ள இறங்கி வந்து வேலை செஞ்சிருக்காரு. அவ்வளத்தையும் அவர் உள்ள இறங்கி வந்து உனக்கு வாண்டி மறுத்திருக்காரு. அவர் தானே கடவுளாக இருக்க முடியும். அதைத்தான் வேதம் கூறுகிறது, அவர் ஒருவரே தேவன், அவருக்கே சகலமும் மகிமையும் துதியும் கானமும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். அதாவது தயவுக்கு வந்து சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து உங்க சொந்தக்கார ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் தான் உங்களோட தகப்பன், அவர் ஒருவர் தான் தேவன் என்பதை அக்செப்ட் பண்ணி எல்லா உன்னத ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆமென். ஏனென்றால் அவர் நீங்கள் அறியாதிருந்த காலத்தில் அவர் காணாதவரை போல் இருந்திருப்பார். ஆனா நீங்க இப்ப அறிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் இல்லைன்னா அவர் காணாதவரை போல இருக்க மாட்டாரு. அதனால ஒன்றரை இன்றைக்கு மனம் திரும்பு. ஆமென். நன்றி.